ஆளுநர் பேசியிருந்த அந்த உரையில் சனாதனம் குறித்து தற்பொழுது சிலர் பேசியிருந்தார்கள். தற்பொழுது அமைதியாகி விட்டார்கள். ஒரு காலத்தில் மலேரியா, டெங்குவென இவெல்லாம் சனாதனத்தை குறிப்பிட்டு பேசியவர்கள் என்ன நிகழ்ந்ததோ என தெரியவில்லை. தற்பொழுது அவர்கள் அமைதியாக இருப்பதாக மறைமுகமாக அமைச்சர் உதயநிதியை குறிப்பிட்டு பேசியதாக கருத்துகளும் பகிரப்பட்டு வருகின்றன. அது குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் விசிகாவிலிருந்து திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஆளுநர் அவர்கள் மீண்டும் சனாதனம் குறித்து அது தொடர்பாக தற்பொழுது பேசியவர்கள் பேசவில்லை, அமைதி காத்திருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அப்பப்போ என்ன பிரச்சனை வருதோ அதற்குத்தான் தாங்கள் பதிலளித்திருந்தோம், வேணும்னா ஆளுநர் தாங்கள் அது குறித்து பேச வேண்டும் என அவர் விருப்பப்படுகிறாரோ அப்படின்னு கேள்வி பதில அவங்க முன் வச்சிருக்காங்க. உங்க தரப்புல ஆளுநரின் இந்த உரையையும் திமுகவின் கருத்தையும் எப்படி பாக்குறீங்க? சனாதனம் என்ற மக்களை பாகுபடுத்தும் அந்த கோட்பாட்டை விமர்சிக்கிறவர்கள் சும்மா இருந்தாலும் சனாதனிகள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதையே தன்னுடைய அணுகுமுறையாக கொண்டிருக்கிறார். இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவரால் ஏதாவது செய்ய முடிந்தால் அதை அவர் செய்வது நல்லது. இந்த நேரத்திலே செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக திருமதி சுதா சேஷையன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஒன்றிய அரசு தமிழ் ஆய்விலே, குறிப்பாக செம்மொழி ஆய்விலே அக்கறை இருந்தால் இப்படியான ஒரு நியமனத்தை நிச்சயமாக செய்திருக்காது. இங்க இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்களையும் ஆராய்ச்சி நிறுவனங்களையும் அவர்கள் மேம்படுத்துவதற்காகவோ வளர்த்தெடுப்பதற்காகவோ அக்கறை காட்டவில்லை என்பதைத்தான் ஆளுநர் அவர்களுடைய அணுகுமுறையும் சரி, இப்போது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த நியமனமும் சரி எடுத்து காட்டுகிறது. திருமதி சுதா சேஷையன் அவர்கள் ஆன்மீக பேச்சாளராக இருந்தவர். அவர் மருத்துவக் கல்லூரியினுடைய துணைவேந்தராக இருந்தவர். இது செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ் அறிஞர்கள் இடம்பெற வேண்டிய ஒரு நிறுவனம். இதற்கு முன்பு அப்படித்தான் துணைத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கு இப்படியான நியமனங்கள் செய்யப்படுகின்றன. இதுதான் இவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களை, ஆராய்ச்சி நிறுவனங்களை மேம்படுத்துகிற அழகா என்றுதான் மக்கள் கேட்பார்கள். எனவே ஆளுநர் அவர்களுடைய கருத்துக்கு நாம் பெரிய முக்கியத்துவம் அளிக்க தேவையில்லை. தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிறறிகள் எல்லோருமே ஏதாவது இப்படி பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு உதவியாக, உறுதுணையாக இருப்பதுதான் நம்முடைய கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.